எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் கிச்சன் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி சீஸ் கிச்சன் சேனலில் டஸ் இட் ஒர்க் வீடியோ செக்ஷன் தான் பார்க்க போகிறோம். அதில் இந்த வெஜிடபிள் நைசர் டைசர் இது வேலை செய்தா, இந்த பிளேட்ஸ்லாம் கொடுத்துருக்க அவங்க சொல்கிற மாதிரி வேலை செய்தா அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் வந்துச்சு இந்த பேக்கேஜ், ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த பிளேட்ஸ் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கோடுகள் இருக்கிறது, இது இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒன்று சொல்கிறாங்க, தின்னாக பண்ணிக்கலாம், திக்காக பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா ஸ்கொயராக பண்ணிக்கலாம். ஸோ இது இந்த மாதிரி ட்ரையாங்கிளாக கட் பண்ணுறதுக்கு. ஸோ ஃப்ரூட்ஸுக்கு அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கலாம். பொட்டேட்டோஸும் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்று இந்த பிளேட்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது. யூஸ்வலாக பார்த்திங்கன்னா அந்த வளையம் பிளேட்ஸு, ஆனால் இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ பார்க்கலாம் எப்படி வேலை செய்யுதுன்னு. இது இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவலோடு வருது. ஸோ எப்படிலாம் பயன்படுத்தணும் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இந்த செக்ஷன் இருக்குது பார்த்திங்களா, இதில் தான் நம்ம இப்போ இந்த மாதிரி தான் வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதை போட்டுட்டு அப்புறம் இதை போட்டுக்கலாம் இப்படி கட் பண்ணுறதுக்கு. அப்படி இல்லை எனக்கு இந்த அளவுக்கு வேணால் சின்னதாக நீல வாக்கில் வேணும் அப்படின்னா இதை ஃபஸ்ட்டு போட்டுட்டு அப்புறம் இதை போட்டுக்கணும். இதை போட்டால் இந்த மாதிரி சின்னதாக கிடைக்கும் நம்மளுக்கு நீட்டமாக. இல்லை எனக்கு ஸ்கொயராக வேணும்னா இந்த மாதிரி ஸ்கொயராக கிடைக்கும். உருளைக்கிழங்குலாம் இந்த மாதிரி நறுக்கிக்கலாம், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் நறுக்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வேணும். இல்லை எனக்கு இந்த மாதிரி வேணும்னா இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ இதுக்கு மேலே தான் நம்ம வெஜிடபிளோ ஃப்ரூட்டோ வச்சு இப்படி பண்ணுவோம். ஃபஸ்ட்டு எனக்கு ஸ்கொயர் தான் வேணும். நம்ம நிறைய ஸ்கொயராக தான் கட் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ எனக்கு ஸ்கொயர் தான் வேணும். ஸோ ஃபஸ்ட்டு இதை வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை. ஸோ இப்போ ஸ்கொயர் மாதிரி ஆகிடுச்சா. இப்போ எனக்கு வெங்காயம் ஃபஸ்ட்டு நான் பண்ண போகிறேன். இப்போது ஸ்கொயர் மாதிரி போட்டேன் இல்லைங்களா. இப்போ நான் வெங்காயம் வைக்க போகிறேன். வெங்காயம் வச்சுட்டு பண்ணலாமா? ஓகே, ஆசம், சூப்பர். வெங்காயம் ஆயிடுச்சு. எஸ், சூப்பராக ஆயிடுச்சுல. நல்ல பிளேடு செம ஸ்ட்ராங்காக இருக்குது. நம்ம தான் ஃபோர்ஸாக இதை தட்டணும். எஸ், வெங்காயம் கொஞ்சம் ஒட்டிகிட்ருக்கு பாருங்களேன் கீழே, இன்னுமே தட்டணும். ஓகே, சூப்பர். இப்போ இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அப்போ தான் இன்னும் கிளியர் வியூ நம்மளுக்கு கிடைக்கும். இதை இப்போ இப்படி பண்ணிவிட்டு இப்படி லாக் பண்ணிட்டா இப்படியே லாக் ஆகிடும். லாக் பண்ணிவிட்டு இதை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ வெங்காயம் இப்படி தாங்க இருக்குது, இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நறுக்கணுன்னா நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் இந்த பிளேட்ஸ் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நீட்டமாலாம் பிரியாணி, அதுக்கப்புறம் புலாவ், இந்த மாதிரி சில விஷயங்களுக்கு நீட்டமாக நம்மளுக்கு தேவை இல்லைங்களா. ஸோ அது ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இதில் இருக்குது. ஸோ நீட்டமான வெங்காயம் பண்ணி முடியுமான்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ அடுத்தது நீட்டமாக எடுத்து போடுறேன். ஸோ இப்படியே பண்ணோன்னா நீட்டமாக வரும், ஆனால் ரொம்ப திக்காக இருக்கும்ல. ஸோ அதனால் இந்த இதையும் போடுறேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா தின்னாக வரும் இல்லையா அப்படின்னு நம்புகிறேன். பார்க்கலாம். வைக்கிறேன். இப்படி வைக்கணும், இப்படி வைக்கிறதுக்கு இல்லை வைக்கிறேன். ஒன்றும் ஆக மாட்டேங்குது. இதுக்கு மேலே தட்டினா பக்கத்து வீட்டில் யாரெல்லாம் வந்துடுவாங்க வெளியில். நீட்டமாக நறுக்கியிருக்குங்க, ஆனால் தப்பாக போட்டிருக்கேண்ணா. இந்த மாதிரி போடணுமா? ஓ, நான் தான் தப்பாக போட்டிருக்கேன். இப்படி போடணும், நான் தான் தப்பாக போட்டேன். வரலையேன்னு பார்த்தேன். வாவ், சூப்பராக நீட்டமாக நறுக்கியிருக்கு. ஸோ ஏன் தப்பு தான், அது ஆக்சுவலாக அப்படி திருப்பி போட்டிருக்கணும். ஸோ பாருங்களேன், நீட்டமாக நல்லா சூப்பராக நறுக்கியிருக்கு. ஸோ டக்குன்னு நம்ம பண்ணிடலாம். அந்த தப்பு பண்ணாமல் இருந்தால் ஆக்சுவலாக டக்குன்னு பண்ணிடலாம். இப்போ வெங்காயத்தை சூப்பராக இருக்குது.
இப்போ அடுத்தது வந்து தக்காளியில் பண்ண போகிறேன். தக்காளி வந்து யூஸ்வலாக ஸ்கொயராக தான் பண்ணுவேன். ஸோ அதை யூஸ் பண்ணி எப்படி நறுக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ நல்லா பழுத்த தக்காளி இது எப்படி பண்ண போகுதுன்னு தெரில. வாங்க பண்ணலாம். வாவ் சூப்பர், முடிஞ்சிடுச்சு, சக்கை முடிஞ்சிடுச்சு. திருப்பியும் பண்ணுறேன். அவ்வளோதான், டன். இதை லாக் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, தக்காளி டன். சூப்பராக நறுக்கிடுச்சு. மெயினே பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி. ஸோ அது நல்லா நறுக்கிடுச்சு. இது வந்து ஹார்டான டெக்ஸ்டர், இது வந்து சாஃப்டான டெக்ஸ்டர். ஸோ இது வந்து நம்ம உருளைக்கிழங்கு, கேரட்டு அந்த மாதிரி கூட நறுக்கிடும். இதுவும் தக்காளி, மற்ற கேப்சிகம் அந்த மாதிரி விஷயங்களும் நறுக்கிடும். ஸோ அதுதான் மெயினான 2 டெக்ஸ்டர்ஸ், ஹார்டு சாஃப்ட்டு, ரெண்டுமே ட்ரை பண்ணி பார்த்தேன். சூப்பராக பண்ணுது. பிளேட்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது பிளேட்ஸ், அதுதான் இதோட ப்ளஸ். ஸோ இந்த ப்ரைஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இந்த மாதிரி வெஜிடபிள் கட்டர்ஸ்லாம் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் டெசர்ட் ஒர்க்கில், நான் ப்ளேலிஸ்ட் போடுறேன். ஸோ இது எனக்கு சூப்பர், நல்லா வேலை செய்யுது. ஓகேங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாரில் போடுறேன். நான் உங்களுக்கு சீக்கிரமாக அடுத்த வேலை சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.